திருவண்ணாமலையில் 10 ரூபாய் குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் தொடர்புடைய தனியார் குளிர்பான நிறுவனத்தின் கிளையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இத்தொடர்பான முழு தகவல்களை எமது செய்தியாளர் கௌரி சங்கர் வழங்க கேட்கலாம். கௌரி சங்கர், இத்தொடர்பான முழு விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில நேற்று முன்தினம் 10 ரூபாய் குளிர்பானம் குடித்து ஒரு சிறுமி துடிதுடித்து இறந்துள்ளார். இது சம்பந்தமாக மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர்கள் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் உள்ள குளிர்பானங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இந்த சம்பந்தப்பட்ட குளிர்பான நிறுவனத்திற்கு சொந்தமான டெய்லி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கிளை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில இப்போ தற்போது புதுச்சத்திரம் உணவு பாதுகாப்பு அலுவலர் முருகன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இங்குள்ள குளிர்பானங்களுடைய மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ள நிலையில் திருவண்ணாமலையில் சிறுமி குளிர்பானம் குடித்து உயிரிழந்து வந்த புகாரை அடுத்து இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த ஆலையில் இந்த மேங்கோ குளிர்பானம் தயாரிக்கப்படவில்லை என்று கூறினாலும் சிறுமியுடைய பிரேத பரிசோதனை முழு தகவலுக்கு பின்பே அந்த சிறுமி குளிர்பானம் குடித்து இறந்தாரா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்குமா என்பது தெரிய வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த 6 வயது சிறுமி காவியா உயிரிழந்த இந்த குளிர்பானம் குடித்து உயிரிழந்த இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.